செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பிரசாதம் வந்து ரெடி பண்ணுவேன். இன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. எப்பவுமே 6:00 சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிடும். ஆனால் இன்னைக்கு எந்திரிச்சதே 5:45 ஆயிடுச்சு. அதனால அவசர அவசரமாக ஒரு அடுப்பில் வெல்லம் வச்சுட்டு ஒரு அடுப்பில் வந்து அந்த அரிசி வச்சு விட்டாச்சு. ரெண்டும் ரெடி ஆகிறக்குள்ள சாமி படம் எல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி தான் எப்போவுமே பிரசாதமெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு தான் சாமியே கும்பிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னுங்காட்டி ஃபஸ்ட்டு விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் பிரசாதமே பேலன்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொங்கல் அப்படின்னாலே அரிசி பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி தானேங்க விசில் விடணும். நான் வந்து பருப்பு ஆட் பண்ணவே மறந்துட்டேன். அதையும் என் ஹஸ்பண்ட் கேட்கும்போது தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் கடைசியில் நீ பருப்பு ஆட் பண்ணாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் தான் ஐடியா கொடுத்தாரு. கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு பால் பொங்கல் மாதிரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லி. அதனால் பால் ஆட் பண்ணி ஏலக்காய் தூள், முந்திரி, திராட்சை இதெல்லாம் ஆட் பண்ணி பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. கடவுளுக்கு ரெடி பண்ணால் கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். நானே மனசு தேத்திட்டேன். சாமிக்கே வச்சுட்டு அப்படியே திருப்பூர் முருகர் கோயிலில் கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லி பேக் பண்ணி கொண்டு போயிட்டோம்.